pulls up like we do. No one does us like we do. Always go hard with this crew. Welcome to the show, let's make moves. Nothing's gonna stop us, it's about to get rough. Turn the whole room up, it's never enough. Let's go, 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 let's go. We got a blast off, gonna go and take it over. You call us King Kong, here we come, running through the door. Don't wait long, don't blink twice. Going, we're gone. Let's go, 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 let's go. All right, friends. மாலை வணக்கம். என் பேர் விஜயகுமார். இங்க யூஎஸ்ஏல அமெரிக்கால இருக்கிறேன். ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு. நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த டைமை சூஸ் பண்ணி இந்த மீட்டிங்கு நான் வர்றேன் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறீங்க. ஸோ இது உங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும் சரி, நீங்க நிறைய தடவை வந்திருந்தாலும் சரி, நீங்க ஆல்ரெடி பிசினஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்க உதாரணத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த பிசினஸ் மீட்டிங் வந்து பிரம்மாண்டமான வேற லெவல்ல இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த மீட்டிங் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பத்தி பேசுறோம், என்ன பிசினஸ் பத்தி பேசுறோம், எப்படி கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற இது வாய்ப்பு வந்து நீங்க வியாக்கியானமா ஒரு தெளிவா வந்து நீங்க கேர்ஃபுல்லா லிசன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஸோ அனைவருக்கும் நீங்க புதுசா வந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு சார் வந்திருக்காப்ல, நம்ம சாமிநாதன் கந்தசாமி, முகமது, லெனின், அப்புறம் நம்ம இது லீடர் செங்கோட்டவேல் வந்திருக்காப்ல, இன்னொரு லீடர் பிரகாசன், மிஸ்டர் டேவிட் சிமியோன், முருகேசன், ஸ்ரீனிவாசன், கருணாநிதி, அது தெரியல, கரெக்டா சொன்னானு தெரியல. ஓகே, அப்புறம் மிஸ்டர் குணேஷ் ராஜன் அண்ட் மிஸ்டர் பாபு. ஸோ அனைவருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். யாராவது இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டெஃபினட்டா வந்து அன்மியூட் பண்ணிக்கலாம். நீங்க தயவு செஞ்சு நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. அந்த ஆப்ஷன் நான் வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரே செகண்ட்.
யாராவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரே செகண்ட். ஓகே, ரைட். ஸோ ஆல்ரெடி முகமது பேசியாச்சு, லெனின் பேசியாச்சு, மிஸ்டர் டேவிட் சிமியோன், இது உங்க ஃபர்ஸ்ட் டைமா? சொல்லுங்க. வாங்க. கேக்குதா? கேக்குதா? கேக்குது சார். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் டேவிட் சிமியோன், நீங்க வந்திருந்ததுக்கு. உங்களை யார் இன்வைட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. சார் கோயம்புத்தூர்ல இருந்து ரியாஸ் இன்வைட் பண்ணிருக்காரு. கோயம்புத்தூர்ல இருந்து ரியாஸ். ஓகே ரியாஸ், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஸோ டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். வருத்தப்படுற விஷயமே இல்லை, ஜாலியா இருக்கிற விஷயம் தான். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்திருக்காப்புல. அப்புறம் நம்ம மிஸ்டர் முருகேசன் லைன்ல இருக்கீங்களா? கேக்குதா மிஸ்டர் முருகேசன்? லைன்ல இருக்கீங்களா சார்? கேக்குது சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கேக்குது சார். லைன் விட்டு கேக்குதே. இது சார் சார் லைன் விட்டு கேக்குதே. இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு? இல்ல சார், நான் ஆல்ரெடி மெம்பர் பிஃபோர் 1 இயர் ஆயிடுச்சு சார். ஓ ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். சாரி சார், கொஞ்சம் லேட்டா மீட்டிங் ஆகும். புதுக்கோட்டை. அதனால பரவாயில்ல, நீங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தீங்க. டெஃபினட்டா ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், மிஸ்டர் கருணாநிதி, மிஸ்டர் பாபு, நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? யார் இன்வைட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. மிஸ்டர் கருணாநிதி, மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், மிஸ்டர் பாபு. பாபு. ஹலோ மிஸ்டர் பாபு, வணக்கம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சார். இல்ல சார், திஸ் குரூப் சார், வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நான் வந்தேன் சார், டைரக்டா பார்த்துட்டு. அப்படியா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். அவர் நம்ம செல்லப்பா வந்திருக்காரு. செல்லப்பு அப்பு, மிஸ்டர் செல்லப்பு, மாலை வணக்கம் உங்களுக்கு. மிஸ்டர் ஸ்டீவன் ராஜ், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், மாலை வணக்கம். எஸ், ஸ்ரீனிவாசன் ஹியர். கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு. நீங்க இது உங்க ஃபர்ஸ்ட் டைமா? லைன் கட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் சார்? எஸ், ஹலோ. ஸ்ரீனிவாசன் ஹியர். வணக்கம். வணக்கம் வணக்கம். குரூப் மெசேஜ் பார்த்து தான் நான் வந்தேன். This is the first time. Yeah, I want to explore something. Yeah, thank you. கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் என்ன நடக்குது, என்ன மாதிரி தெரியும். ஸோ டெஃபினட்டா நீங்க ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல வந்து இப்ப வந்து நம்ம இதை மீட்டிங் நம்ம வந்து அழைக்க போறோம். ஸோ முதல்ல சொல்லணும்னா, வந்து என் பேர் தெரியும், எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் முதல்ல, விஜயகுமார். இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பிசினஸ். நான் வந்து ஏன் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, இந்த பிசினஸ் வந்து நான் ஏன் ஜாயின் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து எப்பவுமே வந்து நான் கேட்கிற கேள்வி வந்து, ஏன் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் முதல்ல எனக்கு தெரியல அப்படின்னு. ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு பிசினஸ். ஸோ இந்த பிசினஸ் நான் ஜாயின் பண்ணதுக்கு காரணம் வந்து, நிறைய மக்களை உதவி பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே நேரத்துல ஒரு நல்ல வாய்ப்பு வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காப்ல. ஸோ அதே நேரத்துல நம்ம இந்தியாவுக்கு வந்து ஏன் தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம்தான். ஸோ நல்ல ஒரு பிரம்மாண்டமான விஷயம். நான் வந்து எதுவும் ஸ்பாயில் பண்ண போறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரம்மாண்டமான ஒரு லீடரு மிஸ்டர் விஷ்ணு இருக்காப்ல. மிஸ்டர் விஷ்ணு வந்து அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். மிஸ்டர் விஷ்ணு பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த பிசினஸ் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காப்ல. அதே நேரத்துல அவரு கோயம்புத்தூர்ல இருக்காப்ல. இப்ப வந்து அவரு தெரியும். ஸோ மிஸ்டர் விஷ்ணு, மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. மழை பெஞ்சது, வேற ஒண்ணும் இல்ல. கிரேட். ஆமா. ஸோ இப்போ நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் லேசா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துங்க. அப்புறம் இந்த பிசினஸ் ஏன் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம அப்படியே ஹோஸ்ட் வந்து இப்ப கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி. வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு வந்து மீட்டிங்ல ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு ஜூம் மீட்டிங்கு ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள அதிகபட்சம் முடிச்சு. இந்த 40 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோட, கவனம் சிதறல் இல்லாம
நீங்க கேட்கும்பொழுது லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா கண்டிப்பா அமைன்னு எதிர்பார்க்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னை பத்திய சிறிய அறிமுகம் என்னன்னா, என் பேரு விஷ்ணு. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஸோ நம்ம பார்க்குற இந்த இன்க்ரூசஸ் மேல பாக்குறீங்க இல்லையா? இந்த இன்க்ரூசஸ் அப்படிங்கிற கம்பெனில வந்து கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நம்ம வந்து டிராவல் பண்ணியிருக்கோம். இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்த என்னுடைய மிஸ்டர் லீடர் அண்ட் மிஸ்டர் விஜய் சார் ஃப்ரம் யூஎஸ்ஏ ஃப்ளோரிடா. ஸோ அங்கிருந்து தான் இந்த லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட இந்தியாவில் இன்னைக்கு டேட்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்தியால இருந்து ஒரு 50 பேர் வரைக்கும் இந்த மாதிரி யாரும் அனுபவிக்காத ஒரு லக்ஸுரி க்ரூஸ் கப்பல் நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஸோ இந்த க்ரூஸ் கப்பல்ல நம்ம வந்து ஒரு 50 பேருக்கு மேல டிராவல் பண்ண வச்சிருக்கோம். அது இல்லாம மாசம் குறைஞ்சது ஒரு 30,000 இருந்து ஒரு 1 லட்சம் வரைக்கும், 1.5 லட்சம், 2 லட்சம் வரைக்கும் இந்தியாலே சம்பாதிக்க வச்சிருக்கோம். அது இல்லாம உலகம் ஃபுல்லா இந்த கம்பெனில மாசம் ஒரு $450-600 நம்ம ஊர் காசுக்கு ஒரு 42,000 இருந்து மேக்சிமம் $60,000 ஆர் $6 lakhs, அதாவது மாசம் ஒரு 3 கோடி ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ இந்த கம்பெனியுடைய பிரசன்டேஷன் என்ன, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுல நாம எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாத்திக்க முடியும், நம்மளுடைய இது எல்லா டீட்டெயிலும் தான் இந்த ஜூம் மீட்டிங்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணாம ஷார்ப்பா ஒரு 40 நிமிஷத்துல நான் வந்து இந்த மீட்டிங் முடிச்சிருவேன். இந்த ஜூம் மீட்டிங் வந்து தமிழ்ல தான் நம்ம செய்ய போறோம். தமிழ்லயே நம்மளோட பிரசன்டேஷன் இருக்க போது இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட கவனமா நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் இந்த ஜூம் மீட்டிங் முடிஞ்சு ஒரு 1/2 an hour உங்களுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனுக்காக ஒதுக்குவாங்க. அந்த சமயத்துல நீங்க கேட்கலாம். முன்னாடி வெல்கம் எவ்ரி ஒன் டு இன்கிரெடிபிள் இன்க்ரூசஸ் பிசினஸ். ஸோ எல்லாரையும் இந்த ஜூம் மீட்டிங் பிரசன்டேஷன் வந்திருக்கவங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன், வாழ்த்துக்கள். ஸோ நம்ம நேரா ஜூம் மீட்டிங் பிரசன்டேஷன் போலாம்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்கிரீனை நான் ஷேர் பண்றேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. Hey, let me call you back in 20 minutes. No, right now. 25 minutes. Bye. விஜய் சார், என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? Can you see my screen? No, இல்லையா ஸ்கிரீன் ஒன்றும் வரல. Just hold on a minute. I will share my screen. சார் தெரியுதா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? தெரியுது. ஓகே. வெல்கம் எவ்ரி ஒன் டு இன்க்ரூசஸ் பிசினஸ் பிரசன்டேஷன். ஒரு புதிய தொழில் வாய்ப்பிற்கு நீங்க இந்த மாலை பொழுத உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி நீங்க இதை கேட்கறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நம்ம பார்க்க போறது நம்ம கம்பெனியுடைய பெயர் வந்து இன்க்ரூசஸ். கம்பெனியுடைய முழு பெயரே இன்க்ரூசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ரூசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கப்பலுக்குள்ள வாங்க, இந்த மாதிரி உல்லாச சொகுசு கப்பலுக்குள்ள வாங்க அப்படிங்கிறதுதான் நம்ம கம்பெனியுடைய பெயராகவே வச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் நம்ம கப்பலுக்குள்ள இந்த மாதிரி ட்ரீம் க்ரூஸ், கனவு கப்பலை, கனவு தேசத்தை சுத்தி பார்க்க முடியும் உலகம் முழுவதும். ஸோ க்ரூஸ் மாட்டர் அப்படின்னா இந்த மாதிரி சொகுசு கப்பலை ஒரு புத்திசாலித்தனமா நம்ம எப்படி சுத்தி பார்க்க முடியும் உலகம் ஃபுல்லா அப்படிங்கிறது தான் இந்த நம்ம கம்பெனியுடைய முழு பேராகவே வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம நிறுவனம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம நிறுவனம் நீங்க கம்மி செலவுல வேர்ல்டு டூர், கம்மி செலவுல உலக சுற்றுலா வேர்ல்டு ஃபுல்லா நம்ம டூர் போக முடியும். அதே சமயத்தில் 3 விஷயம் தான் இன்க்ரூசஸ் செய்யக்கூடிய பணி வேலை என்னன்னா, 3 வேலையை பண்றாங்க. ஒன்னு கம்மி செலவில் உலக சுற்றுலா, 2வது விலையில்லா பயணம் அப்படின்னா இலவசமா அதாவது ஃப்ரீ வேர்ல்டு டூர், இலவசமா உலகம் ஃபுல்லா நம்ம டூர் போக முடியும். 3வது உலகம் ஃபுல்லா நம்ம டூர் போயிட்டு கை நிறைய பணமும் சம்பாதிக்க முடியும். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
உங்கள் ஒருத்தருக்கும் வெளிநாடு டூர் போகணும் அல்லது வெளிநாடு சுற்றுலா போகணும் அல்லது ஒரு நாட்டுக்கு நம்ம வந்து டிராவல் பண்ணணும். இன்னைக்கு டிராவலிங் விரும்பாத ஆட்கள் யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி உலகம் ஃபுல்லா நீங்க நினைக்கிற தேசத்திற்கு நீங்க இந்த கனவு உங்களுடைய கனவு தேசம் எது? இந்த வாழ்நாள்ல நான் இந்த நாட்டை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வெறித்தனமா லட்சியமா இருக்கக்கூடிய நாடு எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து அமெரிக்காவா இருந்தாலும் சரி, போர்ட்டோரிக்காவா, ரஷ்யாவா, பெலாரஸா, ஸ்பெயினா, இல்ல வந்து ரஷ்யாவா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எதுவா இருந்தாலும் சரி, அந்த நாடுகளுக்கு நீங்க நம்ம இன்க்ரூசஸ் கம்பெனி மூலியமாக நீ இலவசமா ஃப்ரீயாவே வேர்ல்டு டூர் நீங்க சுத்தி பார்க்க முடியும். அது உங்களுக்கான கனவு தேசம். உங்களுக்கான நீங்க நான் இந்த தேசத்தை இந்த நாட்டை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற தீர்மானமா இருக்கக்கூடிய நாடு எதுவா இருந்தாலும் இங்க இதுல பார்க்க முடியும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது எந்த மாதிரி சுத்தி பார்க்கிறோம்? இந்த மாதிரி இங்க இருக்கு இல்லைங்களா, லக்ஸுரி உல்லாச சொகுசு கப்பல், அதுவும் சாதாரண கப்பல்ல கிடையாதுங்க. ஒரு கப்பலும் கிட்டத்தட்ட 15 மாடிகள்ல இருந்து 20 மாடிகள் ஃப்ளோர்ஸ் வரைக்கும் இருக்கும். எல்லா சகல வசதிகளும் உள்ளே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு பணக்காரர்கள் மட்டுமே என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த க்ரூஸ் ஷிப், பணக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த லக்ஸுரி லைஃப் ஸ்டைல், இந்த வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிட்டே ஒவ்வொரு நாட்டையும் சுத்தி பார்க்க முடியும். அது எப்படின்னு நான் பார்ப்போம். நீங்க உங்க விடுமுறை காலத்தை கம்மி செலவுல, அதே சமயத்துல இலவசமாவும், அதே சமயத்துல டூர் போயிட்டே கை நிறைய பணமும் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குமா? நீங்க லைக் பண்ணுவீங்களா? நிச்சயமா ஒருத்தரும் நம்ம பிடிப்போம். இன்னைக்கு டூர் போலாம், அதுவும் லக்ஸுரி க்ரூஸ் கப்பல்ல, அதுவும் டூர் போயிட்டே பணமும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான விஷயம் தான். அதனால இது கவனமா கேட்டீங்கன்னா அது எப்படின்னு நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்க்ரூசஸ் கம்பெனி பத்தி ஒரு சிறிய அறிமுகம் என்னன்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, நம்ம ஒரு கிளப், நம்ம ஊர்ல ஒரு நிறைய கிளப்ஸ் எல்லாம் இருக்கு. கிளப்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ரூஸ் மெம்பர்ஷிப் கிளப், கப்பல் பயணம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் உலகத்தில் முதல் டிராவல் மெம்பர்ஷிப் கிளப் நம்ம மட்டும்தான். ஸோ இந்த கிளப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்க்ரூசஸ் கம்பெனி 170 நாடுகள்ல 5000 கப்பல்கள், உல்லாச லக்ஸுரி க்ரூஸ் கப்பல்களை வந்து டைப் பண்ணி நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, incruises.comல. ஸோ இதுல நீங்க 178 நாடுகளிலும் 5500 கப்பல்களிலும் நீங்க விருப்பப்படக்கூடிய, நீங்கள் போகணும்னு நினைக்கக்கூடிய எத்தனை நாள், எந்த நாடு, இதை பொறுத்து நீங்க பயணம் பண்ண முடியும். அது எந்த கப்பலா வேணாலும் இருக்கலாம். உலகத்தில் தலை சிறந்த லக்ஸுரி பிரீமியம் க்ரூஸ் ஷிப்ஸ் நிறைய இருக்கு. அது வந்து நார்வேஜியன், டிஸ்னி, எம்எஸ்சி, பிரின்சஸ், இது எல்லாமே கப்பலோட பெயர்கள். இது இப்போ வெளிநாட்டுக்கு எப்படி நம்ம ஃபிளைட்ல போனா ஒரு ஃபிளைட்டுக்கும் ஒரு கம்பெனி இருக்கோ, அது மாதிரி கப்பல்களுக்கும் பல கம்பெனி இருக்கு. அந்த மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா கப்பல் கம்பெனியும் நம்ம டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் இன்க்ரூசஸ் பண்ணக்கூடிய வேலை. நம்ம போக போறது கப்பல் பயணம் மட்டுமே. அந்த கப்பல் பயணம்னா சாதாரண நினைச்சிட வேண்டாம், பிரம்மாண்டமான ஒரு ஒரு கப்பல். ஸோ அது எப்படி நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம என்ன காரணத்துக்காக நம்ம வந்து இந்த கப்பல் பயணம் மட்டுமே குறிக்கோளா கொண்டு செயல்படுறோம்? எதுக்காக சார் க்ரூஸ் ஷிப்ல டிராவல் பண்றது நீங்க இந்த அளவுக்கு பில்டப் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா இது பில்டப் கிடையாதுங்க. க்ரூஸ் ஷிப்ல உண்மையிலேயே வந்து அவ்வளோ வசதிகள், அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்ஸ் உள்ள இருக்கு. நீங்க கப்பல்ல போகும்பொழுது உண்மையிலேயே நீங்க டிராவல் தான் பண்றீங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு கொஞ்சம் கூட வராது. நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ அல்லது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லோ இருக்க மாதிரி இருக்கிறது போல ஒரு அனுபவம், ஒரு உணர்வு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்க ஒரு இடத்துல இருந்து, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கும் உங்களுடைய லக்கேஜ், உங்களுடைய பேக், உங்களுடைய உடைமைகளை பத்தி நீங்க கவலைப்படாம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கும், ஒரு துறைமுகத்துல இருந்து இன்னொரு துறைமுகத்திற்கும் நீங்க ஈஸியா டிராவல் பண்ண முடியும். கப்பல்ல பாத்தீங்கன்னா எல்லா வசதிகளும் இருக்கும். எல்லா என்டர்டைன்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ், விளையாட்டுங்க, அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூலு, தியேட்டர்ஸ், சினிமா தியேட்டர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், மால்ஸ், ஜிம்மு, தீம் பார்க்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள குளிக்கிறதுக்குன்னு ஸ்டீம் பாத், நீராவி குளியல், இந்த மாதிரி இந்த முழு கப்பலை சுத்தி பார்க்கறதுக்கு மட்டுமே உங்களுக்கு 5ல இருந்து 7 நாள் தேவைப்படும். அங்க உள்ள இருக்க வசதிகளை சுத்தி பார்க்க மட்டுமே. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டம். இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் இருக்கு, கோயம்புத்தூர்ல வந்து புரூக் ஃபீல்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் மாலோ, புரூக் ஃபீல்ட்ஸோ அதை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு பெரிய கட்டடம்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நகர்ந்து போனா எப்படி இருக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை நாள் நீங்க க்ரூஸ் ஷிப்ல போறீங்களோ அத்தனை நாளுக்கான ஃபுட்டு உலகத்தரத்திலான அறுசுவை உணவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லா நாட்டு உணவுகளும் ஒரே இடத்துல டேஸ்ட் பண்ணலாம். ஒரே இடத்துல நீங்க சுவைச்சு பார்க்க முடியும். ஏன்னா நாங்க வந்து கடந்த ஜனவரி மாதம், கடந்த மார்ச் மாதமும் நம்ம இன்க்ரூசஸ் நம்ம கம்பெனி மூலியமா இந்தியால இருந்து இந்த மாதிரி சொகுசு கப்பல் பயணம் போயிட்டு வந்தாச்சு. அந்த அனுபவத்தை எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போன கப்பல்ல கிட்டத்தட்ட 60 நாடுகளை சேர்ந்தவங்க வந்தாங்க. 60 நாடுகளை சேர்ந்தவங்களுடைய ஃபுட் கல்ச்சரும் அங்க வச்சிருந்தாங்க. உணவு சாப்பாடு மட்டுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 வெரைட்டி பஃபே சிஸ்டம். நம்ம வந்து எது வேணாலும் எடுத்து போட்டு சாப்பிடலாம். இந்த மாரி ஒரு ராஜ வாழ்க்கை. நினைச்ச நேரத்துக்கு புடிச்ச உணவ சாப்பிடலாம். அதே மாரி நினைச்ச நேரத்துல நீங்க கப்பல்ல பயணம் ஒரு டிராவல் பண்ணிட்டே ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம். தியேட்டர்ல நைட்டு ஃபுல்லா டிஸ்கோல டான்ஸ் ஆடலாம். அல்லது நீங்க வந்து கெசினோல வந்து போய் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு லேண்ட்ல இருந்தா, ஒரு தரையில இருந்தா என்னென்ன நீங்க அனுபவிப்பீங்களோ, அது அத்தனையும் ஒரு 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 பயணம் பண்ணிட்டே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே நம்ம அத அனுபவிக்க முடியும். ஆனா அது வந்து ஒரு அலாதியான அனுபவம். வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம். வாழ்க்கையில என்றும் ஒரு முறை நீங்க கப்பல்ல போயிட்டு வரும்பொழுது, அது என்றும் மறக்க முடியாத நினைவுகளா உங்க நினைவுல இருக்கும். அது வந்து குடும்பத்தோடயோ போய் நீங்க என்ஜாய் பண்ணலாம். அல்லது நீங்க தனிப்பட்ட முறையிலும் போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த காரணங்களுக்காக மட்டும் தான் நம்ம கம்பெனி வந்து இந்த மாரி உல்லாச சொகுசு கப்பல்கள வந்து ஒரு 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 மையமா வச்சு ஒரு கிளப் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கிளப்ல அதான் நார்மலா நீங்க ஒரு ஃபாரின் டூர் எல்லாருமே டூர் போணும்னு ஆசைப்படுவோம். நார்மலா நினைக்கிற போற டூர் என்ன? அது பேர் வந்து லேண்ட் வெக்கேஷன். ஒரு நாட்டுக்கு போவாங்க, ஹோட்டல்ல தங்குவாங்க. அந்த நாட்டுல இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட் சுற்றுலா தலங்கள சுத்தி பார்ப்பாங்க. சுத்தி பார்த்துட்டு திரும்ப ஃப்ளைட்ட புடிச்சு நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இதுதான் வந்து தரைவழி பயணம். லேண்ட் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி லேண்ட் வெக்கேஷனுக்கும் கப்பல் பயணம் இந்த மாரி கப்பல்ல டூர் போறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க லேண்ட்ல வந்து ஒரு ஒரு நார்மலா ஒரு போய் டூர் சுத்தி பார்த்துட்டு, ஒரு நாட்டுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு, ஹோட்டல்ல தங்கி சுத்திட்டு வரீங்கன்னா, அத விட இந்த மாரி கப்பல்ல பயணம் பண்ணும்பொழுது, நீங்க வந்து கிட்டத்தட்ட 30லிருந்து 50% வரைக்கும் உங்க பணத்த மிச்சப்படுத்தலாம். ஸோ இதுக்காகவும் தான் நம்ம கம்பெனி எடுத்திருக்காங்க. அப்ப எப்படி மிச்சப்படுத்த முடியும் பணத்த? அப்ப நார்மலா ஒரு நாட்டுக்கு டூர் போறீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன செலவினங்கள் ஆகும்? ஹோட்டல் செலவு இருக்கு, 3 வேள சாப்பாட்டுக்கான செலவு இருக்கு. அதே மாதிரி அ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான போக்குவரத்து செலவு இருக்கு. அதேபோல விசா செலவு இருக்கு. இந்த மாரி நெறைய செலவினங்கள் இருக்கு. ஆனால் கப்பல்ல பயணம் பண்ணும்போது இந்த எந்த செலவுமே வராது. ஒரு 10 நாள் கப்பல் எடுத்து 10 நாள் நீங்க சுத்தி பார்க்குறீங்கன்னா, 10 நாளுக்கான ஹோட்டல், 10 நாளுக்கான ரூம் நீங்க வந்து கப்பல்லே தங்கிக்கிறீங்க. 10 நாளுக்கான உணவு கப்பல்லே சாப்பிட்டுக்கிறீங்க. 10 நாளுக்கான என்டர்டெயின்மென்ட் கப்பல்ல என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. 10 நாளுக்கும் விசா இல்லாம ஒரு ஒரு நாட்டுக்குள்ள இறங்கி சுத்தி பார்த்த முடியும். ஸோ இந்த மாரி பல செலவினங்கள உங்களால கட்டுப்படுத்த முடியும். அதனால தான் இந்த கப்பல் பயணம்ங்கிறது ரொம்ப, ரொம்ப அஃபோர்டபுள். இது எல்லாருக்கும் தெரியாது. அஃபோர்டபுள் மீன்ஸ் உங்களுக்கு எல்லாருமே வந்து அ உங்க சிக்கனமா அமையும். சிக்கனமாவும் இருக்கும். அதே சமயத்துல நமக்கு வந்து நல்ல ஒரு அ அனுபவமாவும் இருக்கும். அதனால தான் நம்ம கப்பல் பயணத்த மேற்கொண்டு எடுத்திருக்கோம். நீங்க இந்த மாரி கப்பல் பயணத்துல கம்மி செலவுல போலாம், இலவசமா போலாம், பயணம் பண்ணிட்டு பணமும் சம்பாரிக்கலாம். அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்க்ரூசஸ் கம்பெனில நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு மெம்பரா, ஒரு உறுப்பினரா சேரணும். அந்த நீங்க உறுப்பினரா சேரணும்னா $100 நீங்க கட்டணும். $100 அப்படின்னா நம்ம ஊர் மதிப்பு இந்தியன் ரூபா மதிப்புல 8,000 நீங்க கட்டணும். $8,000 நீங்க கட்டும் பொழுது அது $100 அமெரிக்க டாலர். $100 கட்டும் பொழுது கம்பெனி உங்க வாலெட்ல நீங்க டூர் போறதுக்கான சேவிங்ஸா $200 குடுப்பாங்க. அப்ப நீங்க கட்டுன அடுத்த வினாடி உங்களுக்கு கட்டிய தொகை அப்படியே டபுளா கிடைக்கும். ஆனால் அது குரூஸ் டாலர்ஸா கிடைக்கும். அந்த குரூஸ் டாலர்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? ஒன்லி டூர் மட்டும் தான் முடியும். அப்போ இந்த குரூஸ் டாலர்ஸ் எதுக்காக தராங்க? இந்த மாரி கப்பல்ல டூர் போறத சிம்ப்ளிஃபை பண்ணி குடுக்கறதுக்காக. அதாவது சுலபம் பண்ணி குடுக்கறதுக்காக. ஈஸியா நீங்க போணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க கட்டிய தொகை நீங்க டூர் போறதுக்கான ஒரு மந்த்லி சேவிங்ஸ் தான் நம்ம கம்பெனி. அப்போ நம்ம கிளப். நீங்க $100 கட்டுறீங்க.
கம்பெனி உங்களுக்கு $200 தராங்க, க்ரூஸ் டாலர்ஸா தருவாங்க. அந்த க்ரூஸ் டாலர்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், இந்த 5500 கப்பல்களை நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். எந்த நாட்டுக்கு புக் பண்ணணும், அது உங்க விருப்பம். எந்த கப்பல் புக் பண்ணணும், அது உங்க விருப்பம். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, மாதம் மாதம் நீங்க டூர் போறதுக்கான ஒரு சேவிங்ஸ், ஒரு சிறு சேமிப்பு. நீங்க டூர் போறதுக்கான மாசம் மாசம் $100 கட்டிட்டு வரோம். மாசம் மாசம் கம்பெனி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, $200 குடுப்பாங்க. அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 5 மாதங்கள் கட்டுறீங்க, இல்ல ஒரு 10 மாதங்கள் கட்டுறீங்க. 10 மாதங்கள் நீங்க கட்டியிருக்கீங்கன்னா, 10 மாதங்களுக்கு $1000 கட்டியிருப்பீங்க. மாதம் $100ன்னா 10 மாசத்துக்கு $1000 கட்டியிருப்போம். ஆனா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 2000 க்ரூஸ் டாலர்ஸா வந்திருக்கும். அந்த 2000 க்ரூஸ் டாலர்ஸை பயன்படுத்தி நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுடைய மந்த்லி சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதுல உங்களுக்கு டபுளா கிடைக்கிறதுனால $2000 டிக்கெட் புக் பண்றீங்கன்னா, அதுல கட்டியிருக்க அமௌண்ட் வெறும் $1000 தான். அப்ப 50% வரைக்கும் உங்க பணத்த நீங்க மிச்சப்படுத்த முடியும். அப்போ இதே ஒரு நார்மலா ஒரு டிராவல் ஏஜென்ட்ல ஒரு ஒரு நேரடியா ஒரு ஆன்லைன்ல புக்கிங் பண்ணி போறீங்கன்னா, இந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்காது. உங்களுக்கு $2000 டிக்கெட்னா, அந்த $2000 குடுத்து அப்படியே புக் பண்ண முடியும். ஆனா இங்க நீங்க டூர் போறதுக்காக கம்பெனி உங்களுக்கு அட்வான்ஸா தராங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, குறைந்த செலவில் உலக சுற்றுலா. கம்மி செலவுல நம்ம போறது. டிராவல் ஃபார் லெஸ்ஸு, க்ரூஸ் ஃபார் லெஸ்ஸு இந்த மாரி சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மேட்டரே இல்ல சார். அதான் கம்மி காசுல போறது, பணம் குடுத்து போறது, இதுல கம்மி இங்க நம்ம கட்டி போறது, இதெல்லாம் நமக்கு விஷயமே இல்ல. நம்ம கம்பெனி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்க. என்னன்னா, இலவசமாவே நம்ம முடியும். உலகம் ஃபுல்லா கம்மி காசு போறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஃப்ரீயா நம்ம வேர்ல்ட எப்படி சுத்தி பார்க்கறது? அப்படின்னு ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்க. அதுவும் சாதாரணமா இல்லைங்க. இப்ப நான் சொன்ன வசதிகளோட அழகா ராஜா வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு நம்ம வந்து இத சுத்தி பார்க்க முடியும். அது எப்படின்னா, நீங்க வந்து நம்ம கம்பெனில ஒரு $100 கட்டியிருக்கும்போது ஒரு மெம்பர், வெறும் அடிப்படை மெம்பர். அடுத்த கம்பெனில என்ன பண்ணணும்னா, நீங்க $195 கட்டி பார்ட்னரா ஜாயின் பண்ணணும். அப்ப பார்ட்னரா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க கம்பெனில ஒரு பார்ட்னர். நீங்க கம்பெனில ஒரு ஒரு நீங்க பார்ட்னரா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இது இன்விடேஷன் ஒன்லி க்ரூஸ் மெம்பர்ஷிப் கிளப். மத்தவங்க உங்களை அழைச்சா மட்டும் தான், மத்தவங்க இந்த கம்பெனில அறிமுகப்படுத்தினால் மட்டும் தான் நீங்க இந்த கம்பெனில, இந்த கிளப்ல நீங்க ஜாயின் பண்ணணும். அதே முடியும். அதே போல தான் நீங்க மத்த ஃபிரெண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு இன்விடேஷன் குடுத்தா மட்டும் தான், அவங்க இந்த கிளப்ல ஜாயின் பண்ண முடியும். அதுபோல நீங்க பார்ட்னரா ஜாயின் பண்ணிட்டு ஒரு 5 பேருக்கு நீங்க இன்விடேஷன் குடுக்குறீங்க. ஒரு அழைப்பு குடுக்குறீங்க. இந்த மாரி Zoom மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஒரு 5 பேர் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காங்க உங்க மூலியமா அப்டின்னா, நீங்க மாதம் மாதம் கட்ட வேண்டிய உங்களுடைய சிறு சேமிப்பு, உங்களுடைய டியூ, உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய மெம்பர்ஷிப் $100 நீங்க கையிலேருந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு 5 பேர் நீங்க நேரடியா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, மாதம் மாதம் உங்களுக்கு $200 நீங்க கையிலேருந்தும் $100 கட்ட மாட்டீங்க. ஆனா, நீங்க 5 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக, நீங்க இந்த மாரி லக்ஸுரி உல்லாச கப்பல்ல, சொகுசு கப்பல்ல டூர் போறதுக்காக, கம்பெனி உங்களுக்கு மாதம் $200 குடுக்குறாங்க. டூர் போறதுக்கு மாசம் $200 இந்திய ரூபாய் மதிப்புல மாசம் ரூ. 16,000ங்க. மாசம் ரூ. 16,000 உங்களுக்கு இலவசமா கிடைக்கும். நீங்க டூர் போறதுக்காக வேண்டி. என்ன பண்ணா, ஒரு 5 நபர்கள நீங்க கிளப்ல அறிமுகப்படுத்தனா. எவ்வளோ மாசம் கிடைக்கும்? இந்த 5 நபர்களும் எவ்வளோ மாசம் அவங்க டூர் போறதுக்கான சேவிங்ஸ் கட்டிட்டு வராங்களோ, அவ்வளோ மாசம் கிடைக்கும். உதாரணத்துக்கு 1 வருஷம் நீங்க 5 பேர் ஒரே ஒரு முறை 5 பேர அறிமுகப்படுத்துறீங்க. அந்த 5 பேரையும் 1 வருஷம் கட்ட வைக்கிறீங்க அப்படின்னா, மாதம் $200 வீதம் 12 மாதங்களுக்கு $2,400 கிடைக்கும். அந்த $2,400 பயன்படுத்தி 178 நாடுகள்ல 5,500 கப்பல்கள்ல நீங்க மட்டுமாவோ, அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூடவோ, அல்லது உங்க நண்பர்கள் கூடவோ, நீங்க எந்த நாட்டுக்கு போணும்னு விருப்பப்படுறீங்களோ, எந்த கப்பல்ல போணும்னு விருப்பப்படுறீங்களோ, எந்த எந்த கிளாஸ் 1 கிளாஸ், 2 கிளாஸ், 3 கிளாஸ் மாதிரி பால்கனி ரூம், ஷூட் ரூம் அதுக்கு நீங்க உங்க விருப்பம் தகுந்தாற் போல புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்பதான் போணும், அப்பதான் போணும், இந்த நாட்டுக்கு தான் போணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. 5,500 கப்பல் உங்க விருப்பம். யுவர் சாய்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீயா போறது அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃப்ரீயா போறோம்னா என்னென்ன எனக்கு இதுல அடக்கம்? ஒரு கப்பல் ஒரு 10 நாளுக்கான கப்பல் நான் புக் பண்றேன். இந்த டிக்கெட்ல எனக்கு என்னென்னலாம் அடக்கம் சார் அப்படின்னா, 10 நாட்கள் நீங்க கப்பல்ல போறீங்க அப்படின்னா, 10 நாட்களும் நீங்க கடல்ல இருக்க மாட்டீங்க.
நைட்ல மட்டும்தான் கடல்ல வந்து கப்பல் பயணம் பண்ணும். பகல் ஃபுல்லா ஒரு நாட்டிலயும் நாளும் ஒரு துறைமுகத்துல ஒரு ஹார்பர்ல வந்து நின்றும். பகல் ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க, அந்த ஹார்பர்ல இறங்கி அந்த நாட்டை சுத்தி பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டு இப்ப இந்தியால எடுத்துக்கோமே, சென்னையில எடுக்குறீங்க. சென்னையில இறங்கி ஹார்பர்ல நிறுத்திருவாங்க. திரும்ப அப்படியே எடுத்து கப்பல் நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணி கொச்சி வருது. கொச்சியில பகல் ஃபுல்லா நிறுத்திருவாங்க. கொச்சியில பகல் ஃபுல்லா நீங்க இறங்கி சுத்தி பார்க்கலாம். அடுத்து நீங்க வந்து கோவா போலாம். அடுத்து மங்களூர் போலாம். இது போல ஒரு நாடும். உதாரணத்துக்காக சொல்றேன். அப்போ 10 நாட்களுக்கும் உண்டான உணவு, சாப்பாடு வந்து உங்களுக்கு கப்பல்லே கிடைச்சிரும். எல்லாமே ஹை கிளாஸ் ஃபுட், வேர்ல்ட் மோஸ்ட் லார்ஜஸ்ட், அதாவது உலகத்துல இருக்க தலைச்சிறந்த செஃப், சமையல் கலைஞர்களால் தயாரிக்கப்பட்ட மிக அறுசுவை உணவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல கப்பல் உள்ள உங்களுக்கு ரூம் கிடைச்சிரும். அதே போல போக்குவரத்துக்கான எந்த அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி கப்பல்ல இருக்கக்கூடிய வசதிகள் அத்தனையும் நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த டிக்கெட்ல அடிப்படையா இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். ஒரு 5 பேர் அறிமுகப்படுத்திருந்தீங்கன்னா இது இலவசமா நீங்க அனுபவிக்கலாம். ஸோ ஓகே சார். இலவசமா 5 பேர், அதாவது 5 பேர் அறிமுகப்படுத்தினா இலவசமா போலாம். ஓகே, உலகம் ஃபுல்லா போலாம். இது உங்களுக்கு கிளியர். 5 பேர் என்ன பண்ணணும், நீங்க நேரடியா அறிமுகப்படுத்தியிருக்கணும். நேரடியா நீங்க 5 பேரை மெம்பராவோ அல்லது பார்ட்னர் மெம்பராவோ நீங்க பண்ணியிருந்தால் மாதம் உங்களுக்கு $200 $16,000 கம்பெனி கொடுப்பாங்க. எவ்வளவு மாசம் கொடுப்பாங்க? $16,000 உங்களுக்கு அக்கௌண்ட்ல உங்க பேர்ல இருக்கக்கூடிய இன்க்ரூசஸ் பேக் ஆஃபீஸ்ல $200 தருவாங்க. எவ்வளவு மாசம் தருவாங்க? நீங்க 5 பேர் அறிமுகப்படுத்தின 5 பேரும் எவ்வளவு மாசம் அவங்க ஒரு மெம்பர்ஷிப் கட்டிட்டு வராங்களோ அவ்வளவு மாசம் கிடைக்கும். இதுதான் வந்து ரூல். ஓகே, இதுதான் வந்து ஃப்ரீயா போறது சார். அடுத்து வருமானம் எப்படி சம்பாதிக்கிறதுங்க? நம்ம டூர் மட்டும் உலகம் ஃபுல்லா போயிட்டு இருந்தா போதுமா? இன்கம்னு ஒண்ணு வேணும்ல. ஃபியூச்சருக்காகட்டும், அல்லது நம்மள வீடு கட்டவோ, அல்லது கார் வாங்கவோ, அல்லது வந்து நம்ம லக்ஸுரி லைஃப் ஸ்டைலை என்ஜாய் பண்ணவோ, இந்த மாதிரிக்கு நமக்கு பணமும் வேணும். ஒரு அத்தியாவசியம் தானே. அப்போ அந்த பணம் சம்பாதிக்க உலகம் ஃபுல்லா டூரும் போய்க்கிறீங்க. பணமும் டூர் போயிட்டு ஃப்ரீயா டூர் போறோம். ஃப்ரீயா டூர் போயிட்டு பணமும் சம்பாதிக்கிறோம். அது எப்படின்னு நான் பார்ப்போம். அது அடுத்த பிரசன்டேஷன் உங்களுக்கு இருக்கு, நான் காட்டுறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 5 வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியோட ஓனர் வந்து இவர் தாங்க, மிஸ்டர் மைக்கேல் ஹட்சிசன். இவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர், புளோரிடாவில் இருக்காரு. அதே புளோரிடால இருந்து தான் நம்ம இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து நம்மளுக்கு மிஸ்டர் விஜயகுமார் சார் வந்து ஹோஸ்ட். அவர் வந்து நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் கிட்டத்தட்ட 2000 நபர்களுக்கு மேலே நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 50லேருந்து 60 நபர்கள் வரைக்கும் கப்பலில் ஏறி இறங்கிட்டோம். எதிர்பாராத விதமாக இந்த கொரோனா அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுனால கடந்த ஒரு 8 மாதங்களாக எங்கவும் எந்த நாடுக்கும் நம்ம க்ரூஸ் ஷிப்ல கப்பல்ல பயணம் போக முடியல. அடுத்து வரக்கூடிய 2021லேருந்து நம்ம வந்து திரும்பவும் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி குரூஸ் கப்பல்ல பயணத்தை ஆரம்பிக்கிறோம். அதற்கு ஒரு முன்னோட்டமாக துபாய், அது போல பக்கத்தில் உள்ள நாடுகள் அபுதாபி, பக்கத்தில் உள்ள நாடுகளான கத்தார், இங்கிருந்து பல கப்பல்கள் ஒரு 18லேருந்து 20 மாடிகள் கொண்ட உலகத்தில் தரச்சிறந்த எம்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் வந்து எடுக்க போறாங்க. அந்த கப்பலுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் நாங்கள் வந்து புக்கிங் பண்ணி இந்த கப்பலில் பயணம் மேற்கொள்ள காத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எப்படி நம்ம உலகம் முழுவதும் கப்பலில் பயணம் மேற்கொண்டுட்டு பணம் கை நிறைய சம்பாதிப்பது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு பிளானை, இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்தவர், அவர் பேர் தான் மிஸ்டர் மைக்கேல் ஹட்சிசன், அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். பட் இந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, பார்டர்லெஸ் கம்பெனி. அதாவது நம்ம கம்பெனிக்கு ஒரு எல்லையே கிடையாது, எல்லைகளற்ற கம்பெனி. நீங்க இந்தியாவில் ஜாயின் பண்ணிட்டு உலகத்தில் இருக்க எந்த நாட்டுக்கு வேணாலும், எந்த மக்களுக்கு வேணாலும் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுக்கலாம். இந்தியாவில் இருந்துட்டே உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் நீங்க பிஸ்னஸ் எடுக்கலாம். ஏன் நம்மளோட விஜய் சார், மிஸ்டர் விஜய் சார் அமெரிக்காவில் உட்காந்துட்டு கிட்டத்தட்ட 30 நாடுகளுக்கு மேல பிசினஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 18 நாடுகள்ல பிசினஸ் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த கான்செப்ட், we are not selling the product, we are selling the concept. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதாவது கான்செப்ட் தான் செல் பண்ணல, புரிய வச்சுட்டு இருக்கோம். வாய்ப்பு, we are selling the opportunity, வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ
சம்பாதிக்க வாங்க, உலகம் சுத்த வாங்க, உங்க வாழ்க்கை தரத்தை மாத்துங்க, லைஃப் ஸ்டைலை மாத்துங்க, உங்களுடைய ஃபாரின்ல வந்து போய் என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப்ல போறாங்க. இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப்ல இவ்வளவு அனுபவிக்கலாம், இவ்வளவு வசதிகள் இருக்கு, ஃப்ரீயா போகலாம், கம்மி காசுல போகலாம், இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இது போல உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒரு ஃபாரின் டூர் போறீங்க அப்படின்னா, ஒரு டிராவல் ஏஜென்ட் கிட்ட போறீங்கன்னா, டிராவல் ஏஜென்ட் என்ன நினைப்பான்னு தெரியுங்களா? நீங்க ₹1,00,000 கட்டுறீங்க. இவங்கிட்ட இருந்து எவ்வளவு கமிஷன் வைக்கலாம்? இவங்கிட்ட இருந்து ₹1,00,000 பேக்கேஜுக்கு எவ்வளவு அதிகமா சொல்லி எவ்வளவு சம்பாதிக்கலாம்? அப்படின்னு தான் வந்து ஒரு டிராவல் ஏஜென்ட்டா யோசிப்பாங்க. ஆனால் இன்க்ரூசஸ் நம்ம கம்பெனி என்ன சொல்றோம்? நீங்க ஃப்ரீயா போறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதே சமயத்துல நீங்க உலகம் ஃபுல்லா டூர் போறதுக்கு ஒரு வருமானத்தையும் நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது என்ன அப்படிங்கிறத நான் பார்ப்போம். வருமானம் என்ன அப்படின்னா 5 வகையான வருமானங்கள் கொடுக்குறாங்க. 2 வருமானம் டெய்லி வருமானம், தின வருமானம், 1 வீக்லி வருமானம், மீதி 2 வந்து மந்த்லி இன்கம். இந்த மாதிரி 5 வகையான இன்கம் தராங்க. இந்த டெய்லி இன்கம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க வந்து $295 ஒரு பார்ட்னரா வந்திருந்தால் மட்டும்தான் இந்த இன்கம்க்கு இது வாங்குறதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகும், தகுதியாகும். இந்த இன்கம் வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இது இன்விடேஷன் ஒன்லி க்ரூஸ் மெம்பர்ஷிப் கிளப் அப்படிங்கிறதுனால மத்தவங்க உங்களுக்கு வந்து இதுல இன்வைட் பண்ணாதான், அழைச்சா மட்டும்தான் நீங்க இந்த கிளப்புக்குள்ள ஜாயின் பண்ண முடியும். அதே போல நீங்க ஒரு பார்ட்னரா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எத்தனை பேர் வேணாலும் இந்த கிளப்ல அழைக்கலாம். வாங்க உள்ள வாங்க, இந்த வசதிகள் இருக்கு, இப்படி போகலாம், இது சம்பாதிக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். அதே சமயத்துல இலவசமா உலகம் ஃபுல்லா சுற்றலாம். அதே சமயத்துல கம்மி செலவுல நம்ம குரூஸ் கப்பல்ல போலாம். இந்த கப்பல்ல இவ்வளவு வசதிகள் இருக்கு. இந்த மாதிரி எடுத்து சொல்லி ஒரு நபர்களை ஒரே ஒரு மெம்பரை உள்ள கொண்டு வரீங்க. இந்த கிளப்புக்கு உங்க மூலியமா அவங்க வராங்க அப்படின் போது உங்களுக்கு வந்து $20 கமிஷன் கிடைக்கும். இந்த கமிஷனா வரக்கூடிய டாலர்ஸ் இது எல்லாமே நீங்க நேரடியா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணமாவோ, பிட்காயினாவோ, கிரிப்டோ கரன்சியாவோ, இல்ல நேரடியா உங்க ஏடிஎம்க்கோ நீங்க மாத்திக்கலாம். இந்த க்ரூஸ் டாலர்ஸ் அப்படிங்கிறது உங்க பேக் ஆஃபீஸ்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். அதை நீங்க பணமா மாத்திக்க முடியாது. அதுவும் பணம் தான். பட் அது கப்பல் புக் பண்றதுக்கு மட்டுமே யூஸ் பார்க்கக்கூடிய பணம். பட் கமிஷனா வரக்கூடிய டாலர்ஸ் இது எல்லாமே யூ கேன் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் பேங்க் அக்கவுண்ட். நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது நேரடியா கேஷாவோ நீங்க பணம் எடுத்துக்கலாம். அப்ப எத்தனை நபர்களை நம்ம அறிமுகப்படுத்தணும்? 5 பேரை படுத்தணும். 5 பேருக்கு மேல எவ்வளவு வேணாலும் படுத்தலாம். ஒரு நபர்கள், ஒரு மெம்பருக்கும் உங்களுக்கு $20 கமிஷன் கிடைக்கும். உதாரணத்துக்கு 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 5 × 20 5 × 20 $100 கமிஷன் கிடைக்கும். $5 தான் 5 பேர் தான் நான் பண்ணணுமா? இல்லைங்க சார். எவ்வளவு பேர் வேணாலும் நீங்க நேரடியா அறிமுகப்படுத்தலாம். இது முதல் வருமானம். ஒரு மெம்பர், அப்ப மெம்பர் எவ்வளவு கட்டி வருவாரு? $100 கட்டி வருவாரு. ஒரு மாதமும் $100 கட்டுவாரு. ஒரு மாதமும் மெம்பருக்கு $200 அவங்க வாலெட்ல திருப்பி போகும். அதே மாதிரி ஒரு பார்ட்னர் மெம்பருக்கு நீங்க வந்து ஒரு கிளப்ல இன்வைட் பண்றதுக்காக பார்ட்னர் மெம்பரா நீங்க வந்திருக்கீங்களோ, அதே மாதிரி இந்த வாய்ப்புகளை வந்து கண்டிப்பா நீங்க புரிய வைக்கும் பொழுது ஒரு நபர்களும் அவங்க மெம்பரா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க இந்த கான்செப்ட முழுசா இந்த பிசினஸ் ஒரு நபருக்கு புரிய வச்சிட்டீங்க அப்படின்னா 100க்கு 100% அவரு மெம்பரா இந்த கம்பெனில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. மெம்பரா எப்படி வரமாட்டாருன்னா பார்ட்னர் மெம்பரா தான் வருவாரு, முழுசா புரிய வச்சா. ஏன்னா பார்ட்னர் மெம்பர்ல தான் அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. அது போல நீங்க வந்து பார்ட்னர் மெம்பரா வரக்கூடிய நபர்கள் மட்டும்தான் நம்ம கம்பெனில ஃப்ரீயாவும் டூர் போக முடியும், வருமானமும் சம்பாதிக்க முடியும். மெம்பரா வரக்கூடியவங்க வந்து ஒன்லி டூர் மட்டும் தான் போக முடியும். அப்ப நீங்க ஒரு பார்ட்னரை ஈஸியா கொண்டு வரலாம். ஒரு பார்ட்னர் கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு $50 கமிஷன் கிடைக்கும். 2வது பார்ட்னர் கொண்டு வரும்போது $60 கிடைக்கும். 3வது பார்ட்னர் கொண்டு 70. இது எல்லாமே உங்க மூலியமா நேரடியா உங்க லிங்க்ல உங்க மூலியமா இந்த கிளப்ல நீங்க அழைச்சிட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது இது எல்லாமே நேரடியா கமிஷனா உங்களுக்கு கிடைக்கும். இது டெய்லி நீங்க பேங்க்ல பணமா மாத்திக்கலாம். அந்த வகையில 10வது ஒருத்தர் பண்றீங்கன்னா $150 வரைக்கும் கிடைக்கும். அப்ப 150க்கு மேல என்ன ஆகும் சார்? 11வது ஒருத்தர் பண்ணீங்கன்னா அப்பயும் 150 தான். அப்ப இந்த வருமானங்கள்லாம் டெய்லி பாக்கெட் மணி மாதிரி. இது வந்து ஈஸியா நீங்க பேங்க்குக்கு பணமா மாத்திக்க முடியும். இது 24 மணி நேரத்துல உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இது ஒரு வகையான இன்கம். 2வது டெய்லி இன்ஸ்டன்ட் பே போனஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு வருமானம் தராங்க. இது என்ன சார் டெய்லி இன்ஸ்டன்ட் பே போனஸ் அப்படின்னா, டெய்லி ரெசிடல் இன்கம் அப்படின்னு சொல்லி இது ஒரு வருமானம் தராங்க.
இது என்ன சார் டெய்லி ரெசிடுவல் இன்கம் அப்படின்னா, ஒரு மெம்பரா நீங்க கொண்டு வரீங்கன்னா, அந்த மெம்பர் வந்து எத்தனை மாதங்கள் வேணாலும் தொடர்ச்சியா மாதம் $100 கட்டிக்கலாம். $100 எதுக்காக கட்டுறாங்க? அவங்க மாசம் மாசம் டூர் போறதுக்கான ஒரு மந்த்லி சேவிங்ஸா கட்டிட்டு வராங்க. எதுக்காக சேவிங்ஸ் இங்க வந்து பண்ணணும்? இங்க சேவிங்ஸ் பண்ணும்பொழுது தான் கம்பெனி உங்களுக்கு 100க்கு $200 குடுக்குறாங்க. என்ன குடுக்குறாங்க? $200 குடுக்குறாங்க. அப்போ நீங்க நேரடியா வீட்ல டூர் போறதுக்கு உங்க உண்டியல்ல பணம் சேர்த்துனா, அந்த பணம் டபுள் ஆகுமா? கண்டிப்பா நிச்சயமா ஆகாது. ஆனா, நம்ம இன்க்ரூசஸ் கம்பெனில நீங்க நீங்க இன்க்ரூசஸ் கம்பெனில பணத்த சேமிச்சுட்டு வரும்பொழுது, உங்க பணம் டபுள் ஆகுது. கம்பெனி எப்படி டபுளா குடுக்குறாங்க? குரூஸ் டாலரா குடுக்குறாங்க. அத நீங்க டூர் போய் கழிச்சுக்கலாம். அப்போ மாதம் மாதம் உங்க டீம்ல எவ்வளோ பேர் மாதம் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு $20 கமிஷன் கிடைக்குது. அப்ப டீம்ல கீழ எத்தன பேர் வந்தாலும் சரி, அந்த டீம் எவ்வளோ மாசம் அவங்க கட்டிட்டு வராங்களோ, அடுத்தடுத்த மாதங்கள் ஒரு நபர்கிட்ட இருந்தும் அவங்க டியூ கட்டும்போது, மெம்பர்ஷிப் கட்டும்பொழுது, சேவிங்ஸ கட்டும்பொழுது, ஒரு $100க்கும் $5 கமிஷன் கிடைக்கும். அப்ப அந்த $5 எத்தன லெவலுக்கு கிடைக்கும்னா, 20 லெவலுக்கு கிடைக்கும். அதுதான் குடுத்துருக்காங்க. இது என்ன லெவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நேரடியா 5 பேர அறிமுகப்படுத்தும் பொழுது, அது நேரடி ஃபர்ஸ்ட் லெவல் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கீழ ஒருத்தர் அவங்க வரும்போது, அது நேரடியா உங்களுக்கு செகண்ட் லெவல். அடுத்து அது அது 5, 25 ஆன செகண்ட் லெவல். அடுத்து 125 தேர்ட் லெவல். இந்த மாரி வந்து 20 லெவல் போகும். அந்த லெவல் வரும்போது உங்களுக்கு இந்த மாரி 20 லெவலுக்கு எவ்வளவு நபர்கள் உங்களுக்கு மாசம் மாசம் அவங்க டியூவ கட்டிட்டு வராங்களோ, ஒரு டியூ பேமெண்ட்டுக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கம்பெனி உங்களுக்கு $5 கமிஷனா தராங்க. இது 2வது வருமானம். அடுத்து 3வது வீக்லி இன்கம்னு ஒண்ணு தராங்க. இது வாரம் வர்றது. இது என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி நீங்க டைரக்ட்டா நேரடியா நீங்க எத்தன பார்ட்னர் மெம்பர் தான் பிசினஸ் பண்ண முடியும். அவங்க மெம்பர்ங்கிறவங்க டூர் மட்டும் தான் முடியும். அப்போ உங்களுக்கு டைரக்ட்டா எத்தன பார்ட்னர் மெம்பர் வந்திருந்தாலும் சரி, அந்த பார்ட்னர் மெம்பர் அவங்க எத்தன டைரக்ட் ரெஃபரல கொண்டு வந்து அவங்க என்ன வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ, அந்த வருமானம் அப்படியே உங்களுக்கும் கிடைக்கும். உதாரணத்துக்கு இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. யுவர் டைரக்ட் earns $1,500 in instant pay bonuses in this week. அவங்க இந்த இன்ஸ்டன்ட் பே போனஸ்ன்னு சொல்லக்கூடிய டைரக்ட் இன்கம்ல என்ன வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ, யாரு? நீங்க டைரக்ட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. டைரக்ட்டா யார பண்ணியிருப்பீங்க? எத்தன பேர் வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வாரம் ஒரு $1,500 சம்பாதிக்கிறாங்கன்னா, உங்களுக்கும் அதே $1,500 கிடைக்கும். நீங்க டைரக்ட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க சேர்ந்து இந்த இந்த வாரத்துல வந்து ஒரு $10,000 சம்பாதிக்கிறாங்கன்னா, $10,000 அப்படியே உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான இன்கம். நீங்க நேரடியா உங்களுக்கு நேரடியா உங்களுக்கு கீழ ஜாயின் பண்ற நீங்க நேரடியா ஜாயின் பண்ண வைக்கிற ஒரு நபர், அவங்கள நீங்க சம்பாதிக்க வச்சாலே உங்களுக்கும் ஒரு நல்ல வருமானமா கிடைச்சிரும். இது வீக்லி இன்கம்மா குடுக்குறாங்க. அடுத்து மந்த்லி இன்கம் அப்படின்னு ஒண்ணு தராங்க. இதுதான் வந்து லைஃப் செட்டில்மென்ட் இன்கம்மா நம்ம பார்க்குறோம். இது என்ன சார் லைஃப் செட்டில்மென்ட் இன்கம் அப்படின்னா, இது வந்து ஒரே ஒரு முறை தான் நீங்க எஃபோர்ட் போடுவீங்க. ஒரே ஒரு முறை தான் டீம் வளர்ப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டீம் எவ்வளோ மாசம் வந்து ஆக்டிவா இருக்காங்களோ, அவ்வளோ மாசத்துக்கு வருமானம் கிடைக்கும். இப்ப எப்படி ஒரே ஒரு முறை கஷ்டப்பட்டு ஒரு ஒரு 50 மாடி, ஒரு 100 மாடி ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறோம். அந்த அபார்ட்மெண்ட் எவ்வளோ வருஷம் இருக்கோ, அவ்வளோ வருஷத்துக்கு நம்மளுக்கு வாடகை கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? அது போல தாங்க அந்த டீம், அந்த இதுவும். அதாவது கஷ்டப்பட்டு ஒரு டீம உருவாக்குறோம். அந்த டீம் எவ்வளோ மாசம் அவங்க ஆக்டிவா கட்டிட்டு இருக்காங்களோ, அவ்வளோ மாசம் நம்மளுக்கு வருமானங்கள் கிடைக்கும். அது எப்படி சார்? அப்படின்னா, நீங்க நேரடியா 5 பேர அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு ஃப்ரீயா டூருக்கு போறீங்க. ஃப்ரீயா கப்பல்ல போறீங்க. ஃப்ரீயா நீங்க நினைச்ச நாட்ட, நினைச்ச கப்பல்ல, நினைச்ச இடத்துக்கு பிடிச்ச குடும்ப உறுப்பினர்களோட, பிடிச்ச நண்பர்களோட சுத்தி பார்க்க போறீங்க. அது மாரி உங்க டீம்ல வரவங்களும் ஒருத்தரும் 5 பேர அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது, எப்போ உங்க டீம்ல வந்து 30 பேர் வராங்களோ, அப்போ உங்கள வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர்ன்னு சொல்லுவாங்க. மாசம் உங்களுக்கு $600 கிடைக்கும். எவ்வளோ மாசம் கிடைக்கும் சார்? இந்த 30 பேரும் எவ்வளோ மாசம் ஆக்டிவா கட்டிட்டு வராங்களோ, அவ்வளோ மாசம் கிடைக்கும். இல்ல அந்த 30 பேர் எவ்வளோ மாசம் ஆக்டிவா இருக்காங்களோ, அவ்வளோ மாசம் கிடைக்கும். இப்ப வாழ்நாள் முழுவதும் அந்த 30 பேர் டூர் போணும். சார் ஒரு மனுஷன் வாழ்க்கையில நீங்க வாழ்நாள் முடியறதுக்குள்ள இந்த 178 நாடும் சுத்தி பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா முடியாது.
சாதாரண இல்லைங்க. நீங்க நீங்க இந்த நினைக்கிற இந்த உலகம் நீங்க கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அப்போ நம்ம வந்து இந்த சரி வாழ்நாள் முழுவதும் கட்டிட்டு வராங்க. வாழ்நாள் முழுவதும் அல்லது 5 பேர அறிமுகப்படுத்துறாங்க. உலகம் ஃபுல்லா டூர் போயிட்டே இருக்காங்க. வருஷத்துக்கு 2 டூர், 3 டூர், 4 டூர் போயிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 30 பேரும் உங்க டீம்ல ஒரு 10 வருஷம் ஆக்டிவா இருக்காங்கன்னா, 10 வருஷத்துக்கு தொடர்ந்து உங்களுக்கு மாசம் 42,000 கிடைக்கும். அந்த 30 பேருமா நம்மளுக்கு டூர் மட்டும் போனா போதும். 30 பேர் மூலியமா நம்மளுக்கு டீம் வளரணும். அவங்களுக்கு கீழ அவங்க ரெஃபர் பண்ணணும். அவங்களுக்கு கீழ அவங்க கிளப்ல ஜாயின் பண்ண வைக்கணும். இதெல்லாம் தேவையே இல்ல. அவசியமே இல்ல. ஆனா, நீங்க எப்படியும் ஒரு 5 மாடி ஒரு 2 மாடிக்கு ஒரு 3 மாடிக்கு வீடு கட்டுறீங்க. 3 மாடியில ஒரு 3 மாடியில அளவுக்கு வாடகை மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்க வந்து ஒரு 50 மாடி வீடு கட்டுறீங்கன்னா, 50 மாடி அளவுக்கு 50 மாடியில எவ்வளோ பேர் இருப்பாங்க? அதுல எவ்வளோ வாடகை கிடைக்கும்? அது மாரி தான் 30 பேரு வரும்போது உங்க டீம்ல மாசம் 42,000 கிடைக்குது. இதே உங்க டீம் வளருதுன்னு வைங்களேன், 30 பேரு கப்பல்ல போயிட்டு வந்துட்டாங்க. சும்மாவா இருக்க போவாங்க? நிச்சயமா கண்டிப்பா உறுதியா சொல்றேன். 4 பேருக்கு சொல்லுவாங்க. 10 பேருக்கு சொல்லுவாங்க. அட ஜாயின் பண்றான், பண்ணல 2வது. நான் போயிட்டு வந்த அந்த பில்டப் பண்றதுக்காகவே 10 பேர்கிட்ட சொல்லுவோம். பாருப்பா இப்படி போனேன், இப்படி வாழ்க்கை இருந்தது. லக்ஸூரியா இருந்தது, சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஜாயின் பண்ணல. டசன்ட் மேட்டர். அது எனக்கு தேவையில்ல. பட் ஐ எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அப்போ என்னோட டீம்ல அடுத்து ஒரு 100 பேர் வந்துட்டாங்கன்னா, நான் வந்து சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 100 பேர் யாரு? நீங்களேவா போய் பேச போறீங்க? இல்ல, கிடையவே கிடையாது. ஏற்கனவே 30 பேர் உங்க டீம்ல வந்து டூர் போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த 30 பேரும் ஒரு 5, 5 பேர கொண்டு வந்தா ஃப்ரீயா போலாமேன்ட்டு அவங்க வேலைய பார்ப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அவ்வளோதான். அப்படி பண்ணும்பொழுது 100 பேர் உங்க டீம்ல வந்துட்டாங்கன்னா, மாசம் நம்ம $2,000 சம்பாதிக்க முடியும். $2,000 இன்ட்டு ரூ. 75 இந்தியன் ரூபியில போட்டு பாருங்க சார் எவ்வளவு வருதுன்னு. அப்போ $2,000 அப்படிங்கும்போது இன்னைக்கு இந்தியன் ரூபியில 1,50,000 வெறும் ஜஸ்ட் கேவலம் ஒரு 100 பேர் இருந்தாலே போதும். மாசம் நமக்கு $1,50,000 கிடைக்குது. எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும்? எவ்வளவு நாள் அந்த 100 பேர் ஆக்டிவா அவங்க டூர் போறதுக்கு கட்டிட்டு வராங்களோ அவ்வளவு நாளைக்கு கிடைக்கும். சரி, ஒருத்தர் பணம் கட்டுறாருங்க நம்ம கம்பெனில வந்து 5 மாசம் கட்டுறாருங்க. 5வது மாசம் அவரு கட்டாம விட்டுருவாரா? கட்டியே தீருவாரு. ஏன்னா, அவரு அடுத்த டூர் குரூஸ் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு ஆக்டிவா இருந்தா தான் புக்கிங் பண்ண முடியும். சரிங்க. 6 மாசம் நம்ம கம்பெனில ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. 6 மாசம் கட்டிட்டு, அவரு வந்து டூர் போயிட்டு வந்துட்டு, ஒரு கப்பல்ல டூர் போயிட்டு வந்துடுறாரு. கம்பெனி வேண்டாங்க. டூர் குரூஸ் எல்லாம் வேண்டாங்க. அப்படின்னு வெளிய போயிடுவாருன்னு நினைக்கிறீங்க? 100க்கு 100% அது நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அந்த மாதிரி ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அப்போ 100 பேர் உங்க டீம்ல எவ்ளோ மாசம் ஆக்டிவா அவங்க டூர் போறதுக்கு, அவங்க மந்த்லி அந்த மெம்பர்ஷிப் கட்டிட்டு வராங்களோ, அவ்ளோ மாசத்துக்கு மாசம் $1,50,000 நீங்க நிரந்தர வருமானங்க. அந்த 100 பேர நீங்க ஃபாலோ பண்ண போறது கிடையாது. அந்த 100 பேருக்கும் ஒருத்தரும் 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரும் ஒருத்தரும் 5 பேர வந்து ஆக்டிவா வச்சுக்கிட்டா, மாசம் 200 க்ரூஸ் டாலர்ஸ் கிடைக்கும். டூர் போறோம் ஃப்ரீயா போலாம். அப்படின்னு ஒருத்தரும் 5 பேர் ஆக்டிவா வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 100 பேருங்கிறது ஆக்டிவா இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த $1,50,000ங்கும்போது ஒரு நல்ல ஒரு நிரந்தர வருமானமா கிடைக்குது. இத விட என்னங்க வேணும்? நம்ம இந்த 100 பேர் மூலியமா டீம் வளரணும்னு அவசியமே இல்ல. சப்போஸ் 250 பேர் நம்ம டீம்ல வந்துட்டா நம்மள ரீஜியனல் டைரக்டர்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மாத வருமானம் $5,000 கிடைக்குது. $5,000னா $3,50,000 மாசம் மாசம் $3,50,000. நீங்க எந்த நாட்டுல டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க வளர்த்துவிட்ட டீம் மூலியமா உங்களுக்கு மாசம் $3,00,000 வந்துட்டு இருக்கும். சார் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிட்டீங்க சார். 1 வருஷம் உழைப்ப போடுறீங்க. உங்க டீம்ல 250 பேர் வந்துட்டாங்க. 250 பேர் மூலியமா நீங்க மாசம் $3,00,000 உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்குன்னா, அதே சமயத்துல உங்களுக்கு ஃப்ரீயாவும் குரூஸ் கப்பல்ல போலாம். அப்ப நீங்க எந்த நாட்டுல, எந்த மூலையில டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் டைரக்டர்னா 500 பேர். ஜஸ்ட் 500 பேர் இருந்தாலே போதும். உங்க டீம்ல வந்து மாசம் $10,000 கிடைக்குது.
இன்டர்நேஷனல் டைரக்டர்னா 1000 பேர் வந்திருப்பாங்க. உங்களுடைய மாத வருமானம் $20,000. $20,000 அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் கிடைக்கும். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் போது $50,000, போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படிங்கும்போது $1,37,000. அதுக்கப்புறம் பாருங்க, போர்ட் ஆஃப் அம்பாசிடர் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படின்னா $2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாங்க. அப்பா, மாதம் 3 கோடி வரைக்கும், மினிமம் 42,000 இருந்து மேக்சிமம் 3 கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம். உங்க டீம் எந்த அளவுக்கு வளருது, நீங்க எந்த அளவுக்கு உங்க டீம் growth ஆயிருக்கு அதை பொறுத்து. இது வந்து ஒரு பிரமாதமான இன்கம், பிரமாதமான டைட்டில். இதை வந்து நம்ம முழுசா புரிஞ்சவங்க இதை விட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா ஒன் டைம் எஃபோர்ட், ஒன் டைம் ஒர்க், லைஃப் டைம் இன்கம். ஒரு முறை உழைப்பு, வாழ்நாள் வருமானம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வருமானம் தான் இந்த வருமானம். அடுத்து குளோபல் ப்ரொடெக்ஷன் போனஸ்னு இது ஒன்று தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானங்கள்லாம் எப்படி வந்து சேரும்னா, ஹைப்பர் வேலண்ட் மூலிமா நேரடியாக உங்கள் பேங்க்குக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கம்பெனி உங்களுக்கு ப்ரீபெய்டு விசா கார்டு தருவாங்க, அது மூலியமாக எடுத்துக்கலாம். அல்லது உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி மூலியமாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, என்னென்ன பேமெண்ட் எப்பப்போ வரும்னா, டெய்லி பேமெண்ட் வந்து 24 மணி நேரத்தில் வரும். ரெசிடல் இன்கம் வந்து உடனடியாக வரும். வார பேமெண்ட் வந்து திங்கக்கிழமை வரும். மந்த்லி லீடர்ஷிப் இன்கம்ங்கிறது மாதம் 7ஆம் தேதி கிடைக்கும். ஓகே, இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் இது என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க இங்க சொல்லப்பட்ட இன்கம், ஒரு பிளான்ல இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ், இது எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை, எந்த அளவுக்கு கம்பெனிக்கு ப்ரொடக்ஷனை, அதாவது நியூ பிஸ்னஸை கொண்டு வரீங்களோ அதை பொறுத்து மட்டுமே அமையும். நீங்க இன்க்ரூசஸ் கம்பெனியில ஒன்லி ஜாயின் பண்ணிட்டால் மட்டும் இந்த வருமான வாய்ப்பை எடுக்க வாய்ப்புகள் இல்லை. உங்க டீம் எந்த அளவுக்கு வளருது, நீங்க எந்த அளவுக்கு கம்பெனிக்கு உழைப்பு கொடுக்குறீங்க, நீங்க எந்த அளவுக்கு பிசினஸை கொண்டு வரீங்க, அதை பொறுத்து மட்டுமே இந்த இன்கம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கம்பெனி டிராவல் ரெகுலேஷன் பிரகாரம் எல்லாமே லீகலா கலிபோர்னியா, புளோரிடா, ஹவாய், வாஷிங்டன் இந்த மாதிரி பல மாகாணங்கள்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பட்ட ஒரு நிறுவனம் தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கிட்டத்தட்ட 3 இதுங்களை பார்த்தோம். 1, நான் வந்து கம்மி செலவுல டூர் போகலாம். 2, 5 பேரை அறிமுகப்படுத்தினா இலவசமா போகலாம். 3, உங்க டீம் எந்த அளவுக்கு வளருதோ அதை பொறுத்து கை நிறைய நல்ல ஒரு வருமானமும் சம்பாதிக்கலாம். நீங்க எது எடுக்கிறீங்க, நீங்க எந்த மாதிரி டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க எந்த நாட்டை சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க கை நிறைய எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு மேல நம்ம இன்க்ரூசஸ்ல உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம். நான் வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. நன்றி, வணக்கம். மிஸ்டர் விஜய் சார் லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கேன். கேக்குதா? கேக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்க யாருக்காவது கேள்வி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ கொஞ்சம் லீடர்ஸ் வந்து இருக்க போறாங்க. அந்த லீடர்ஸ் வந்து கொஞ்சம் பேச விடலாம். அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ஆக்சுவலி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ வந்து ஹலோ, ஓகே, கேக்குதா? கேக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் விஷ்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் பிஸ்னஸ் பிளான் காமிச்சிருக்காப்ல, காம்பன்சேஷன் பிளானு, அப்புறம் ஒவ்வொரு லெவல் வந்தா என்ன எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வந்து இப்போ பார்க்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா யாரு? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து டெஸ்ட் மொழியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சரி நம்ம இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம், பிஸ்னஸ் பிளான் பார்த்துருக்கோம், காம்பன்சேஷன் பிளான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்தியாவில் வந்து யாரு என்னென்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் என்ன டெஸ்ட் மொழிகள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது மிஸ்டர் செங்குட்டுவேல் இருக்காப்ல. மிஸ்டர் செங்குட்டுவேல் வந்து சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் லெவல் ரீச் பண்ணி அதே நேரத்தில் அவர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ணி க்ரூஸுக்கெல்லாம் போயிட்டு வந்து நல்லா வாய்ப்பெடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காப்ல. ஸோ மிஸ்டர் செங்குட்டுவேல் லைன்ல இருக்கீங்களா?
ஓகே. ஸோ அவரு கொஞ்சம் பிஸியா இருப்பாரு, இன்னொரு கால் இருப்பாரு. இப்போ நம்ம விஷ்ணு வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விஷ்ணு வந்து மார்க்கெட்டிங் டைரக்டரா வந்து இப்போ வந்து நம்ம சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் வந்து அச்சீவ் பண்ண போறாரு, அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதே நேரத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம விஷ்ணு தான் வந்து மீட்டிங்கே கொடுத்தது அது. அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரங்கராஜன் ஒருத்தர் மார்க்கெட்டிங் டைரக்டர். அப்புறம் மிஸ்டர் சசிதரன், இவர் வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர். இவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் முக்கால்வாசி எல்லாருமே கோயம்புத்தூர் தான். அப்புறம் அதே நேரத்தில் மிஸ்டர் வெங்கடாச்சலம் மாதவன் மார்க்கெட்டிங் டைரக்டர், மிஸ்டர் உதயசூரியன் மார்க்கெட்டிங் டைரக்டர். அப்புறம் அதே நேரத்தில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து புதுசா வந்துட்டு இருக்காங்க, புதுசா வர்றவங்களும் நிறைய மார்க்கெட்டிங் டைரக்டர்லாம் வர்றாங்க. ஸோ அதே நேரத்தில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவில் வந்து நம்ம இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து பார்சலோனா ஸ்பெயின்ல இருந்து அவரு வர வச்சு போன அக்டோபர் மாசம் கோயம்புத்தூர் வந்து ஒரு வாரம் இருந்துட்டு, அப்புறம் அங்கிருந்து சென்னையில வந்து ஒரு வாரம் இருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மீட்டிங் வந்து இந்த பிரசன்டேஷன் வந்து நம்ம இந்த வீடியோ மூலியமா கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மிஸ்டர் விஷ்ணு, மிஸ்டர் ரங்கராஜ், செமையான டீம். மிஸ்டர் செங்கோட்டவேல் ராத்தான், that's right, come on in. Mr. Vishnu, Nagaraj, and Mr. Sengottawel, Rathan. ஸோ செமையா பிரம்மாண்டமா இருந்தது இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரொமோஷன் வீடியோ. இது வந்து நம்மளுக்கு ஃபவுண்டர் மூலியமா அவர் வர வச்சு பண்ணது. ஸோ டெஃபினட்டா நம்மளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் க்ரூஸ்ல போயிருக்கிறோம். லீடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் வந்து ஆல்ரெடி க்ரூஸ்ல போயிருக்காங்க. போன அக்டோபர் நவம்பர் மாசத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 10ல இருந்து 15 பேர் வந்து போயிருக்காங்க க்ரூஸ்ல. அதுமே வந்து ஒரு சின்ன சிறப்பான சின்ன வீடியோ பார்த்துடலாம். தேங்க்யூ. அவசரம் போட்டு வெறுமையோட போறாப்ல. இந்த மாதிரி நம்ம ஊர்ல தெருவுல நடந்து போனா கூட இதா நினைப்பாங்க, பாருங்க எவ்வளவு ஜாலியா எவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறாங்க மிஸ்டர் விஷ்ணுவோட ஃபேமிலி. ஒரு வெக்கேஷன்னா ஒரு கெத்தா நம்ம சின்ன வயசுல இருக்கிற மாதிரி நம்ம யாருன்னு மறந்துடும் பாருங்க. அவ்வளவு ஜாலியா சிறப்பா என்ஜாய் பண்றது அது ஃப்ரெண்ட்ஸோட, அதுதான் கெத்து. மிஸ்டர் செங்கோட்டையில பாரு, எப்ப பாரு கண்ணாடி ஷேடு போட்டுக்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி க்ரூஸில் போயிட்டு வந்தாங்க. நிறைய லீடர்ஸ் இருக்கிறாப்புல. இப்போ வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கூட பாண்டிச்சேரி டீம் இருக்குது. பாண்டிச்சேரியில் வந்து ஆனந்தகுமார், கிருபாகரன், அவங்க டீம்ல வந்து ஒரு 5-6 பேர் போயிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இது. அதே நேரத்தில் மெம்பர்ஷிப் ஃப்ரீ தான் சொன்னார்ல விஷ்ணு வந்து, நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே 5 பேர் மெம்பரோ இல்லை கஸ்டமரோ 5 பேர் உங்களுக்கு கவுண்ட் ஆகிற போது
உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் ஃப்ரீயாகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மெம்பர்ஷிப் ஃப்ரீல வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட், டீம் லீடரு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து பிரம்மாண்டமா பாராட்டி ரெக்கக்னைஸ் பண்ணி, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதுல வந்து 70 பேர் வந்து மெம்பர்ஷிப் ஃப்ரீயா இருக்காங்கிறது ரொம்ப 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 ஒரு பிரம்மாண்டமான விஷயம். ஸோ டெஃபினட்டா அது ஒண்ணு, அது கண்டிப்பா இது ஒண்ணு. அதே நேரத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அது ஏதாவது கேள்வி இருக்கும், ஏதாவது கேள்விகள் இருக்கும் புதுசா வந்தவங்களுக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு லெவல்ல கம்பெனி போயிட்டு இருக்குது. ஸோ டெஃபினட்டா வந்து இது நல்ல கம்பெனி, சிறப்பான கம்பெனி. ஏன்னு கேட்டீங்கன்னா 187 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொகுசு கப்பல் ஆரம்பிச்சது வந்து 187 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பாருங்க 2020 இருக்கிறோம். 5500 க்ரூஸ் ஷிப் இருக்குது. 8 ட்ரில்லியன் டாலர் கணக்குல செமையான ஒரு பிசினஸ். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான பிசினஸ். அதே நேரத்துல நம்ம மிஸ்டர் செங்குட்டுவேல் இருக்கிறாரு. செங்குட்டுவேல் நம்ம பிரம்மாண்டமான ஒரு லீடர், சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் அச்சீவ் பண்ணி ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம இந்தியாலேயே வந்து ஒரு டாப் ஐடி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நான் சொல்லிக்கிறேன் பெருமையா. ஏன்னா இவர் வந்து என் ஃப்ரெண்டு, உயிர் நண்பன். ஸோ மச்சி வாங்க, மாலை வணக்கம். கேக்குதா உங்களுக்கு? ஆர் யூ லைவ்? வணக்கம் வணக்கம் மச்சி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பிரசன்டேஷன் கொடுத்தாப்ல. ஸோ நிறைய பேர் கோர்ஸ்ல போயிட்டு வந்திருக்கிறோம். ஸோ டெஃபினட்டா இன்னும் உங்களோட ஸ்பீச் வந்து கண்டிப்பா தேவை. ஒரு பெரிய பிரம்மாண்டமான லீடர். சொல்லுங்க மிஸ்டர் செங்குட்டுவேல். ஓகே ஓகே, சூப்பர். விஷ்ணு ரொம்ப அருமையாக ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு, கேட்டு தான் இருந்தேன். நான் கொஞ்சம் டிரைவிங் வந்துட்டு இருந்தேன், ஜஸ்ட் இப்போ தான் வீட்டுக்கு ரீச் ஆனேன். அதனால தான் முன்னாடி கூடும்போது பேச முடியல. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேர் செங்குட்டுவேல். ஆல்மோஸ்ட் நண்பர்கள் எல்லாமே லைன் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நமக்கு எல்லாருமே நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து என்னன்னு தெரியலைங்க. என்டையர் மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னால ஒரு பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்ங்கிறது சாக்கடை அப்படின்னாங்க. இன்னைக்கு பையன்லேருந்து குழந்தையிலேருந்து படிக்க வச்சு, பையனை அப்படியே அரசியல் எப்படியாச்சும் என்ட்ரி பண்ணுன்னு சொல்லி போட்டு சின்ன வயசுலேருந்தே டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சினரியா மாறிச்சு. அது மிகப்பெரிய பிசினஸா மாறிடுச்சு இல்லையா இந்தியாவுல. அந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னமோ நெட்வொர்க் பண்றானமா, என்னமோ சினிமாக்காரனமா அடிப்பாங்க ஒரு காலத்துல. சினிமாக்காரன் அதே மாதிரி சொல்லுவாங்க. சினிமாக்காரன் அடிமை சும்மா சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு சினிமாக்காரன் தான் வந்து நாட்டையே ஆள்றாங்க. அந்த மாதிரி எதெல்லாம் ஒரு காலத்துல ஒரு சிலரால ஒதுக்கப்பட்ட விஷயமோ, எதெல்லாம் ஒரு சில விதத்துல இதெல்லாம் எங்கேயா நடக்க போது நடக்கக்கூடிய விஷயமோ, அதெல்லாம் ஒரு காலத்துல வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல டெவலப் ஆயிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரைட் டைம் நெட்வொர்க்கா இருக்கிற வேலையை பார்த்து டைம் இல்ல. பார்ட் டைம் பிசினஸா? ஆட போட நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொன்ன ஆளுங்கெல்லாம் இந்த கொரோனா வந்து புரட்டி போட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யார கேட்டாலும் ஒரு ஆல்டர்னேட் பிசினஸ் வேணும். கண்டிப்பா 3 மாசம் கடைசி ஆச்சுட்டாங்க. என்ன பண்றது தெரியல. வெளியில போக முடியல. ஆனா இந்த டைமே வந்து மிகப்பெரிய லெவல்ல பிசினஸ் பூம் ஆயிருக்குன்னு கேட்டா, ஒன்லி த இண்டஸ்ட்ரி இந்த வேர்ல்டுலயே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நெறைய நண்பர்கள் என்னுடைய குளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நெறைய டிஃபரெண்ட் நெட்வொர்க் கம்பெனில நெட்வொர்க் மீட்ஸ்ங்கிறதுனா சும்மா இந்த 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு வந்துட்டு ஓடுறதெல்லாம் நான் நெட்வொர்க் கம்பெனியா எடுத்துக்க மாட்டேன். சரிங்களா? பெர்ஃபெக்ட்டா ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 20 இயர்ஸ் ஒரு ஐடிஎஸ்சி மெம்பர் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹெவியா குரோ ஆயிருக்கு. என்னுடைய குளோஸ் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்து மோர் தென் 29 லேக்ஸ் அக்டோபர் மாசம் பேமெண்ட் வாங்கியிருக்காரு. என்ன கூப்பிட்டு நேத்து நான் எஃபில போட்டிருந்தாரு. நான் கூப்பிட்டு விஷ் பண்ணுனேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில. ஸோ ஆக்சுவலி என்னுடைய டீம் மெம்பர் தான் ஆக்சுவலி. அவர் வந்து என்னுடைய டவுன்லைன். நான் அந்த கம்பெனில இருக்கும்போது நான் உணர்ந்து விட்டவரு. இன்னைக்கு 29 லேக்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிறாரு. BMW அச்சீவ் பண்ணிக்கிறாரு. நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அவரு வந்து ரொம்ப சந்தோஷம் சொன்னாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி வந்து குரோ ஆயிருக்குங்கிறத விட, இவர் வந்து அந்த கம்பெனில 2013ல ஜாயின் பண்ணாருங்க. இப்ப வந்து 2020 எத்தன வருஷம் ஆச்சுங்க? 7 வருஷம் ஆச்சு இல்லைங்களா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 7 இயர்ஸ் கழிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு, 7 இயர்ஸ்ல வந்து 29 லேக்ஸ் பர் மந்த் ஏர்ன் பண்ணிக்கிறாரு. மிகப்பெரிய அச்சீவ்மென்ட் சான்ஸே இல்ல. இது பெரிய பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, 7 இயர்ஸ் அவர் ஒரே கம்பெனில நின்றுருக்காரு, வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அதுதான் முக்கியம். அவருடைய டீமோட வேல்யூம் என்ன? டீமோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா, 2.75 லேக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க.
2.25 லட்சம் பேர். அவருடைய டீமோட டர்ன் ஓவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ நம்பவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், 9 கோடி. நான் ஜஸ்ட் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். 9 கோடி அப்படின்னாக்க 9 கோடிக்கு 1% போட்டா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2% போட்டாலே 18% தானே வருது. அப்போ 9 கோடி டர்ன் ஓவர் குடுக்குறாரு அப்படின்னாக்கா, அவருடைய இன்கம் வந்து அந்த டோட்டல் டர்ன் ஓவர்ல ஒரு 3% கூட கிடையாது. டோட்டல் 3% கூட கிடையாது. அப்ப நெனச்சு பாருங்க. அதாவது 7 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிறாருங்கிறது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் விஷயம் அவரோட பிசினஸ் வேல்யூம்ங்கிறது ஒண்ணு. 3வது 7 இயர்ஸ் கழிச்சு தான் அவரு அத ரீச் பண்ணிக்கிறாரு. ஒரு டீமோட ஸ்ட்ரென்த் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆனா அதுவே வந்து அவர் என்கிட்ட சொன்னாரு, "சார் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க எப்படி சார் போயிட்டுன்னு" கேட்டேன். ஒண்ணும் இல்லைங்க. நீங்க 7 வருஷம் அச்சீவ் பண்ணத வந்து அடுத்த வருஷம் நான் அச்சீவ் பண்ணிருவேங்க அப்படின்னு நான் சொன்னேன். சிம்பிள். சார் நீங்க 7 இயர்ஸ்க்கு நீங்க வொர்க் பண்ணி 2.5 லட்சம் பேர் டீம் வேல்யூம் கொண்டு வந்து, இவ்வளோ கூட டர்ன் ஓவர் பண்ணி நீங்க வந்து பண்ண ஒரு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃப்ளைட் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, என்னோட இன்கம் வந்து மோர் தென் 50 லேக்ஸ் அண்ட் அபோவ் இருக்கும் அப்டின்னேன். அப்படியே ஷாக் ஆயிட்டாரு அவரு. கிரேட். அப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஃபிரெண்ட்ஸ் 2.5 லட்சம் பேர் நம்ம சேர்த்த வேண்டியதில்ல. 9 கோடி டர்ன் ஓவர் பண்ண வேண்டியதில்ல. மந்த்லிக்கு ப்ராடக்ட் ஐடி குடுக்க வேண்டியதில்ல. வெறும் 5500 மெம்பர்ஸ். 5500 மெம்பர் மட்டும் கொணர்ந்தாலே போதும். $2,60,000 அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா ஒரு 2.25 3 கோடி ரூபாய் வந்து சர்வசாதாரணம் அச்சீவ் பண்ண முடியும். அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து 20 வருஷம், 30 வருஷத்துல பண்ண சாதனைகள் எல்லாத்தையும் இன்க்ரூசஸ் கம்பெனி 4 வருஷத்துல பிரேக் பண்ணிருச்சுங்க. 14 கோடீஸ்வரர்கள் உருவாகியிருக்காங்க நம்ம கம்பெனில. கோடீஸ்வரன் மீன்ஸ் ஒன் டைம் கிடையாது ஃபிரெண்ட்ஸ். மாசம் மாசம் எர்ன் பண்றவங்க. அப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு 2 இயர்ஸ், ஒரு 3 இயர்ஸ், ஒரு 5 இயர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க 100% நின்னீங்கன்னா குரூஸ்ல ஒரு 2020, ஒரு 22 அடுத்த வருஷம் இந்தியால குரூசஸ் எல்லாம் வரப்போகுது. வந்தது அப்படின்னாக்கா, நம்மளுடைய டீம் மற்றும் நம்மளுடைய பிசினஸ் எங்க நிக்கும்னு நெனச்சு பாருங்க. ஒரு 5000 பேர் வந்தாலே போதும் நமக்கு. 1 கோடிங்கிறது சர்வசாதாரணமா எர்ன் பண்ண முடியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க மை டியர் ஃபிரெண்ட்ஸ். என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ்ல ஒரு ஆளு வந்து ஓவர் நைட்ல யாருமே ஜெயிக்கல. ஒரு ஒரு அச்சீவ்மென்ட்ல நாம கத்துக்கிட்ட பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தன வருஷமா ஒரே பிசினஸ் நிக்கிறாரு. இத்தன வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டீம் ஸ்ட்ரென்த் கொண்டு வந்திருக்காரு. இவ்வளோ பிசினஸ் குடுத்திருக்காரு. வருமானம் இருக்கு. டே 1ல எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா, இன்னைக்கு அதுல நின்னதுனால ஜெயிச்சிருக்காரு. ஆனா, அவங்க பட்ட அந்த அளவுக்கு கஷ்டம் பட வேண்டியது இல்ல. ரொம்ப சிம்பிளான விஷயம். 1 இயர், 2 இயர் ஒரு 5000 மெம்பர ஜாலியா கூட்டிட்டு ஊர் சுத்துங்க. ஜாலியா கூட்டிட்டு கப்பல்ல ஊர் சுத்த போங்க. மாசம் மாசம் 1 கோடிக்குள்ள தேடி வரும். அருமையான விஷயம் ஃபிரெண்ட்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் எடுக்கிறது மேட்டர் கிடையாது. அந்த பிசினஸ்ல வந்து அப்டேட்டடா நில்லுங்க. 1 வருஷம் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே நெறைய விஷயம் இன்குரூசன் ஒரு புதையல் மாரிங்க. அதாவது அக்ஷய பாத்திரம் மாரி ஒவ்வொன்னா போக, 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 போக நெறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. அதுலயும் ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, கம்பெனி இதுவரைக்கும் குடுக்காத ஒரு ஆஃபர் குடுத்துருக்காங்க. தீபாவளி ஆஃபர் நமக்கு குடுத்த மாரியே குடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் 3 வருஷம், 5 வருஷம் கம்பெனில குடுக்காத ஒரு ஆஃபர் குடுத்துருக்காங்க. வெறும் 3 நபர் நம்ம ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு $100 எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க. 5 நபர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கனாக்க 15ஆம் தேதிக்கு முன்னாடி $250 உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த மாரி ஒரு ஆஃபர்லாம் கம்பெனி குடுத்துருக்காங்க. அதனால வந்து இது வந்து ஜஸ்ட் ஏனோ தானோ பிசினஸ் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்டு வைடா பண்ணக்கூடிய பிசினஸ். ஒரு பர்ட்டிகுலர் லொகேஷன் வந்து நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரியலாவே வந்து மிக, மிக அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஃபிரெண்ட்ஸ். இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நெறைய நண்பர்கள் பாவம் நெறைய போய் நெறைய கம்பெனில போறாங்க. கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு என்ன பண்றாங்க, அந்த கம்பெனி பில்டிங் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் பேஸ் மட்டும் வீக்கா போயிரும். திடீர்னு கம்பெனியே காணாம போயிரும். அந்த மாரி ஒரு சூழ்நிலை மறுபடியும் உருவாகாம இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 20 வருஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. 20 வருஷமா எங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். நின்ன இடத்திலேயே வந்து எஸ்கலேட்டர்ல ஓடுற மாரி, அந்த இதுல வாக்கிங் மிஷின்ல ஓடுற மாரி ஓடிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஓடியிருப்பீங்க. ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனா நீங்க அதே இடத்துல நின்னுட்டு இருப்பீங்க. இன்கோர்ஸ் நில்லுங்க. 10ஏ 10 சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் உருவாக்குங்க உங்க டீம்ல. 5000 பேர் வேண்டாங்கிறேன் நானு. 10 சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் உருவாக்குங்க. 5 இன்டர்நேஷனல் டைரக்டர் உருவாக்குங்க. போதும் நீங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டருங்க. உங்களுக்கு தேவை வந்து பார்த்தா கவுண்டிங்ஸ் கிடையாது ஃபிரெண்ட்ஸ். அச்சீவர்ஸ். நீங்க ஃபோக்கஸ் வந்து தயவு செஞ்சு உங்க அச்சீவர்ஸ் மேல வைங்க. உங்க டீம்ல 10 பேர டைரக்டர் நான் போட்டு சீனியர் மார்க்கெட்டிங் ஆக்கணும். 10 பேர ரீஜனல் டைரக்டர் ஆகணும். 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டைரக்டர் ஆக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு 5000 பேர். நீங்க 50,000 பேர் தேடிட்டு போ வேண்டியதில்ல. 500 பேர் தேடிட்டு போ வேண்டியதில்ல. ரொம்ப ரொம்ப ஈசியஸ்ட் பிசினஸ்.
ரொம்ப ரொம்ப கரெக்டாக சிஸ்டமேட்டிக், அதாவது ஹார்ட் ஒர்க் நான் பண்ண வேண்டாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. கரெக்டாக பண்ணுங்க. லீடர்ஸ் மீட்டிங் வந்து நம்ம ரெகுலராக ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு லீடர்ஸ் மீட்டிங் பண்ண முடியாதனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கலந்து 2 சேர்த்து பேச வேண்டியதா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இருக்கிற லீடர்ஸ் தான் இல்லைங்களா? இது ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு ஏதோ நம்ம ஓடிட்டே இருக்கவங்க மேட்டர் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் ஆச்சும் நம்ம ஃபார்வர்ட் ஆகணும். லாஸ்ட் இயர் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் லீடரா இருந்தேன். ஒரு ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்ப டீம் லீடர் அச்சீவ் பண்ணிட்டேன். வாழ்த்துக்கள். டீம் லீடரா இருந்தேன். சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் அச்சீவ் பண்ணிட்டேன். வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா அப்கிரேட் ஆவறது என்ன பண்றது பண்ணுங்க. ரியலாவே வந்து பார்த்தீங்கன்னா, இது நாம ஸ்லோ பண்ணோம்னாக்க நெறைய ஃபாரின்லருந்து வந்துருவாங்க டீம். யாருமே இல்லாத இடத்துல நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் நாம. யாருமே இல்லாத ஓடும்போது பார்த்தீங்கன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட்ல போற மாரி தெரியும். ஒரு வண்டி நம்ம சைடு எடுத்து போனா மட்டும் தான், நம்ம ஸ்லோவா போறோங்க தெரியும். அந்த மாரி ஒரு சினோரியோ உருவாயிட்டு இருக்குது. இந்தியால குரூஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா, ஃபாரின்லருந்து எல்லாரும் ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெறையா கண்ட்ரிலருந்து நெறைய இந்தியாவ பார்த்துட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய மார்க்கெட்டு. இத கேப்சர் பண்றது பார்ப்பாங்க. இப்போதைக்கு நம்ம மோனோபோலியா இருக்கிறோம். இந்தியால வி ஆர் நம்பர் 1. நம்ம டீம் தான் பக்காவா போயிட்டு இருக்குது. நாம தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். அச்சீவ்மென்ட்ல நாம தான் நம்பர் 1. டைட்டில்ல நாம தான் நம்பர் 1. எல்லாத்துலயும் டீம் ஸ்ட்ரென்த்ல எல்லாத்துலயும் நாம நம்பர் 1 இருக்கிறோம். இத நம்பர் 1ங்கிறத நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம டீம்ல மினிமம் ஒரு 10 சீனியர் மாண்டேட்டர், மினிமம் ஒரு இன்டர்நேஷனல் டைரக்டர் வரணும் அப்படின்னாக்கா, இந்த பிஃபோர் இந்த மார்ச்சுக்குள்ளார, டிசம்பருக்குள்ளார இந்த மாரி மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு பண்ணுங்க. நீங்க நாளைக்கு யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கலாம் உங்கள வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. அது வெறு சீக்கிரம் நடக்க போகுது மை டியர் ஃபிரெண்ட்ஸ். தயவு செஞ்சு பெரிய லெவல்ல சீரியஸா பிசினஸ் பண்ணுங்க. மிகப்பெரிய அச்சீவ்மென்ட் நமக்காக காத்துட்டு இருக்குது. மிகப்பெரிய ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ் காத்துட்டு இருக்குது. அமெரிக்கா வந்து போறதுக்கு உண்டான வாய்ப்பு 100% தெளிவா இருக்குது. இப்ப ஆல்ரெடி பிரான்ஸ் ஆஃபர் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் டிசம்பர் இந்த மாசத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் டேட் ஆகுறீங்களோ, ஃபாஸ்ட் ட்ராக் அச்சீவ்மென்ட்டோட உங்களுக்கு பிரான்ஸ் அண்டோரா கூட்டிட்டு போறது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இத அடிக்கடி டீம்ல ரீகால் பண்ணுங்க. லீடர்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்க. அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடைச்சது மை டியர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் விஜய் மூலமே கிடைச்சது. லாஸ்ட் மார்ச்ல நான் ஜாயின் பண்ணி இப்ப சீனியர் மார்க்கெட்டிங் டைட்டில்ல மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்துல நம்ம டீம்ல ஒரு 10 சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர், ஒரு 5 இன்டர்நேஷனல் டைரக்டர் மாரி உருவாக்கணுங்கிறது நம்மளோட ட்ரீமா இருக்கணும். மிகப்பெரிய லெவல்ல வந்து இந்த கம்பெனி டெவலப் ஆகும் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. எனி டவுட்ஸ் எதா இருந்தாலும் உங்க அப்ளைன் லீடர் டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. கூப்பிட்டு பேசுங்க. கிளியர் பண்ணிக்கங்க. ஈஸியா ஜெயிக்கலாம். தேங்க் யூ விஜய். தேங்க் யூ. ரொம்ப 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 நன்றி. ஸோ தேர் யூ ஹேவ் இட். மிஸ்டர் செங்கோட்டவேல் பிரம்மாண்டமான ஒரு ஸ்பீச். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் செதுக்கி செதுக்கி ஒரு ஃபவுண்டேஷனே வந்து நம்ம இந்தியாவில் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்ட்ராங்கா. நம்ம ஃபர்ஸ்ட் டீமு. ஸோ டெஃபினட்டா நல்ல வளர்ச்சிகள் இருக்குது. நிறைய பேர் க்ரூஸுக்கு போயிட்டு வந்தாச்சு. நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காப்புல நம்ம மிஸ்டர் விஷ்ணுவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்கு வந்து யாருக்காவது கேள்வி இருக்குதா? ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். நீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு யாருக்காவது கேள்வி இருக்குதா? எனி கொஸ்டின்ஸ்? ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யார் உங்களை மீட்டிங் வர சொன்னாங்களோ, நீங்க அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி இந்த கம்பெனி பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயிலு, கன்சர்ன்ஸு, டவுட்டு எது இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்க கண்டிப்பா அவங்கள வந்து இது பண்ண சொல்லுங்க. அதே நேரத்துல ஓகே. இப்ப யாருக்காவது கேள்வி இருக்குது அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு நீங்களே உங்களை அன்மியூட் பண்ணிக்கங்க. யாருக்காவது கேள்வி இருக்கா? மிஸ்டர் செல்லப்பா, மிஸ்டர் துரை, மிஸ்டர் குணேஷ் ராஜன், மிஸ்டர் ஜேம்ஸ் அற்புதம், மூர்த்தி முருகையன், பர்காசன் பழனிசாமி, ரமேஷ் பாண்டிச்சேரி, சாமிநாதன், செங்கோட்டுவேல், செந்தில், ரியாஸ். ஸோ இதுல யாரு புதுசா இருக்காங்கன்னு தெரியல. ஓகே. ஸோ எல்லாருமே வந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே ஜாயின் பண்ணவங்க தான். இதுல யாராவது புதுசா இருக்கிறீங்களா? ஏதாவது கேள்வி இருக்குதா? டவுட் இருக்குதா? கொஸ்டின் இருக்கா? ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் ஜாயின் பண்ணதுக்கு. டெஃபினட்டா நாளைக்கு வாங்க. நாளைக்கு ஹிந்தி கன்ஃபார்ம்லாம் இருக்கான்னு தெரியல. நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறோம். நாளைக்கு இதே டைம் நைட்டு 8:30 மணிக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் மாலை வணக்கம் சொல்லி எல்லா லீடர்ஸ்க்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ டெஃபினட்டா வந்து நம்ம மறுபடியும் நாளைக்கு தொடச்சிடலாம் இல்ல தொடர்
வரமாட்டேங்குது. ஓகே, பரவாயில்ல. நாளைக்கு தொடர்ச்சி பண்ணலாம். ஹிந்தில எக் தூஜே கேலியே அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபாலோ அப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ தேங்க்யூ. ஹேவ் a good evening. மாலை வணக்கம். அந்த தண்ணி தான் எப்படியோ ஒண்ணு ஒரு வருஷத்துக்கு புது மாலை வணக்கம் everybody. Thank you for joining. Have a good evening. Take care. பார்க்கலாம் அடுத்த தடவை. ரொம்ப சந்தோஷம். Thank you.